சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணையர வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கோம். இந்த சிறப்பு கலந்தாய்வுல இந்துமதி அம்மா பெரிய புராணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி விரும்பி கேட்டதுனால அம்மா பெரிய புராணத்தோட கதைகளை சொல்ல போறாங்க. சிவா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் துதி. பிடியதன்னொரு உம்மை குலமிகு கரியது வடி கொடுத்தன தடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடி வினர்பாயில் வலி வலம் முறை இறையே. நால்வர் துதி. பூழியர்கோன் மிப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத மூர திருத்தால் போற்றி. பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் வரலாறு. இந்த வரலாறு நமக்கு கிடைக்க காரணமா இருந்த சேக்கிழார் பெருமானுடைய வரலாற முதல்ல பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டுல புலியூர் கோட்டத்துல குன்றத்தூர்ல வேளாளர் குலத்துல சேக்கிழார் குடிமரபுல பிறந்தார். அவருக்கு அவங்க அப்பா வச்ச பேரு அருண்மொழி ராமதேவர். ஆனா அவரோட குடியில அவர் சிறந்து விளங்குனதுனால அவருடைய குடிப்பெயராகிய சேக்கிழார் அப்படியே அவர் பேரு விளங்கிடுச்சு, சேக்கிழார் அப்படின்னு. அவருடைய அப்பா தாத்தா எல்லாமே சோழ மன்னர்கள்ட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க அரசவையில. அந்த காலத்துல அனபய குலோத்துங்க சோழ மன்னன் அரசாட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுமே அரசியல் பகைவர்களை எல்லாம் சிறையில இருந்து விடுதலை செஞ்சிட்டாரு. மத்த நாட்டு அரசர்கள்லாம் போர் தொடுத்து வரும்போது நம்ம அவங்கள தோக்கடிச்சுட்டு அவங்க சிறை பிடிச்சிருவோம்ல, அப்படி சிறையில இருந்த அந்த அரசர்கள் எல்லாத்தையும் விடுதலை செஞ்சு இனி நீங்க எங்க நாட்டுக்கு போர் தொடுத்து வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் சொல்லி விடுதலை செஞ்சிட்டாங்க. அதனால நம்ம அனபய குலோத்துங்க சோழ மன்னன் அவருடைய நாட்டை ரொம்ப அமைதியாவும் நீதி நெறியோடையும் அரசாட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு சேக்கிழாருடைய அறிவு ஆற்றலையும் நல்ல பண்புகளையும் தமிழ் புலமையையும் அரசியல் திறமையையும் பார்த்து அவரை முதலமைச்சராகவும் ஆக்கிக்கிட்டாரு. அவருக்கு செங்கோல் ஓச்சும் தலைமை பதவியையும் உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவர் கூடவே வச்சிருக்காரு. அனபய குலோத்துங்க சோழ மன்னன் போர் இல்லாம அமைதியா அரசாட்சி பண்ணதுனால அவருடைய மனம் ஆடல் பாடல் அப்படி கதை படிக்கிறது காவியம் படிக்கிறது அப்படி போகுது. இப்படி சந்தோஷமா பொழுது போக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு காதல் காவியம் அவர் படிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவரு அது மாதிரியான காதல் காவியமே படிக்கிறார். அந்த சீவக சிந்தாமணிய சமண முனிவரான திருத்தக்க தேவர் எழுதினாரு. ஒரு முறை சமணர்கள் எல்லாம் வாது செய்ய போகும்போது எதிர்வாது செய்யறவங்க துறவிகளான சமண சமயத்தவர்கள் இன்பத்துறைய பத்தி பாட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கும் சமணர்கள் வல்லவர்களே அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் அந்த காதல் காவியமே எழுதப்பட்டது. அதனாலதான் ஆண் பெண் இன்பத்துறையை பற்றிய காதல் சுவையே அதுல அதிகமா இருந்தது. அத படிச்சதுனால மன்னனும் காதல் முகத்திலேயே அப்படியே கனவு கண்டுட்டு அப்படியே இருக்கிறாரு. இத பார்த்த நம்ம சேக்கிழாருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. வாழ்க்கையிலாகட்டும் கதைகளாகட்டும் சிங்கார ரசம் ஒன்றே முக்கியம் இல்ல, இறைவன் மீது பக்தி அதிகமா இருக்கணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு சிவபக்தர், சிவனடியார்கள் இடத்துல பேரன்பு கொண்டவர். அவர் பிறந்த ஊரான குன்றத்தூர்ல மாட வீதி அமைச்சு சிவபெருமானுக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவிலையும் கட்டி நித்திய பூஜைகளுக்கு ஏற்பாடு செஞ்சவர் அவரு. சைவ சமயம் வளர்ந்தாதான் செந்தமிழும் தமிழ் பண்பும் வளரும் அப்படின்னு நினைச்சாரு. மன்னர் கதை கேட்பதில் ஆர்வம் ரொம்ப இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவரு மன்னர்கிட்ட போய்
மன்னா, நீங்க இது மாதிரியான கதெல்லாம் நீங்க படிக்காதீங்க. இது வந்து இம்மைக்கும் பயன்பெறாது, மறுமைக்கும் பயன்பெறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன்னன் வந்து, அப்ப என்ன மாதிரி கதை நீங்களே கேட்டா நல்லது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுடைய தமிழ்நாட்டுல வாழ்ந்து மறைந்த 63 நாயன்மார்கள் முதலான சிவனடியார்களின் வரலாறு நவரசங்களும் நிறைந்த சுவையான கதைகளை போல சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அது அந்த கதையை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் வந்து மன்னர்கிட்ட சொல்றார். அப்புறம் மன்னர் வந்து, சரி அப்படியா, அப்ப அந்த மாதிரியான கதைலாம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னரும் வந்து கேக்குறாங்க. இப்ப நம்ம வந்து தேவையில்லாத கதையை படிச்சு தேவையில்லாம நம்ம பொழுதுபோக்கிட்டு இருக்கிறது அது இம்மைக்கும் பயன்பெறாது, மறுமைக்கும் பயன்பெறாது அப்படின்னு இந்த கதையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேக்கிழார் வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க, சிவகதை இருக்க மத்த கதை எதுக்கு படிக்கிறீங்க? நெல் குத்தி சாப்பிடாம உமி குத்தி கைவலி வந்தா அதனால என்ன பயன்? விளக்கி நெருப்பு இருக்க மின்மினி பூச்சி மினுமினிப்பில் குளிர் காய முடியுமா? அதனால இப்ப நீங்க படிக்கிற இந்த கதை எதுக்குமே உதவாது மன்னா. அதனால நீங்க வந்து இது மாதிரி அடியார்களுடைய கதையை படிச்சீங்கன்னா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அது அடுத்த ஜென்மத்துக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படி எல்லாம் அந்த 63 நாயன்மார்களுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே பீடிக்கு போடுறாரு, சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு. உடனே மன்னரும் வந்து, ஓ அப்படியா, அந்த கதை சீவாக சிந்தாமணியை போல நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அது அதை விட சூப்பரா இருக்கும் மன்னா அப்படின்னு நம்ம சேக்கிழார் சொன்ன உடனே, சரி நீங்க அந்த கதையை எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம சேக்கிழார் வந்து மன்னர்கிட்ட சிவபெருமானுக்கு அடியாராக விளங்கிய திருத்தொண்டர்களின் வரலாறுகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மிகவும் அற்புதமான கதை. அந்த அடியார்களுடைய செயலையும் பெருமையும் நம்பியாரூரான சுந்தரமூர்த்தி நாயனார் பாட நினைக்கும் போது, சிவபெருமானே தில்லைவாழ் அந்தனர்த்தும் அடியார்க்கும் அடியேன்னு முதலடி எடுத்து கொடுத்தாருன்னா பாத்துக்குங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு அடியார்கள் எல்லாம். அப்புறம் 11 பாடலை கொண்ட இந்த திருத்தொண்டர் தொகைக்கு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் பொருள் விவரித்து கூற, நாரையூர் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவங்க திருத்தொண்டர் திருவந்தாதியும் எழுதியிருக்காங்க. திருமுறை கண்ட ராஜராஜ சோழனும் மற்றும் சிவாலய முனிவர்கள் எல்லாம் இந்த நூலை பாராட்டி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னோடனே உடனே ராஜாக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அந்த கதையை கேட்கறதுக்கு. சரி சரி அந்த கதையை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சேக்கிழார் பெருமானும் சுருக்கமா உள்ள சுந்தரரின் திருத்தொண்டர் தொகைக்கும் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் பொருள் விவரிச்சு நல்ல நாயன்மார்கள் 63 பேருடைய வரலாறையும் கதை போல அழகா சொல்றாரு. நவரச சுவைகளோடு பக்தி சுவை அடிப்படையாக உள்ள இந்த கதையெல்லாம் அனபய சோழ மன்னன் ஆர்வமா கேட்டாரா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உமையொரு பாங்கரான சிவபெருமானுக்கு தொண்டு புரிந்த அடியார்களை நினைச்சு அப்படி நெஞ்சு உருகிறாரு. அப்புறம் சேக்கிழார பார்த்து இந்த சிவனடியார்களின் கதைகளை காவியமா நீங்க எழுதி உலகத்துக்கு கொடுக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அனுபவிக்கணும், இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க சேக்கிழார பார்த்து அனபய குலோத்துங்க சோழ மன்னன் சொல்றாரு, சிவனடியார்கள் ஒவ்வொருவரும் பிறந்த ஊரு குலம் முதலியானவற்றோடு ஒவ்வொருவரும் செய்த திருத்தொண்டு அவருடைய வாழ்க்கை போக்கு பெற்ற பேர்கள் எல்லாத்தையுமே விரிவா சொல்லணும்னா நீங்க அந்தந்த ஊருக்கு போய் அவங்களுடைய உண்மை நிலைமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொண்டு செஞ்சு பரம முக்தி அடைந்தவர்கள் எவரும் அறியா ஜீவன் முக்தர்களா இங்கு இருக்கிறவங்க, இல்லறத்தல் இருந்தே இனிமையான முக்தி பெற்றோர், சிவபூஜை செய்து முக்தி பெற்றோர், குருவருளால் முக்தி பெற்றோர் ஆகியோரின் வரலாறுகளையும் உவமை நயத்தோடு எல்லாரும் புரியும்படி அவங்களுக்கு தெரியும்படி ஒரு காவியமா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சேக்கிழாரும் அம்பலக்கூத்தனின் அருளால் அப்படி ஒரு காவியத்தை நான் இயற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அனபய குலோத்துங்க சோழ மன்னனும் தேவையான ஆள் வசதி செஞ்சு கொடுத்து பொண்ணும் பொருளும் வாரி வாரி வழங்கி கொடுத்து, உனக்கு நீ போய் திருத்தொண்டர்களுடைய வரலாற காவியமா எழுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்னது மறந்துடாதீங்க,
63 நாயன்மார்களுடைய ஊருக்கும் போய் அங்க சிவனடியார்கள் வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்கள பத்தின விவரங்கள் சேகரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாத்துக்கும் தெளிவா கொடுக்கணும், கரெக்டா கொடுக்கணும் அப்படின்லாம் வேற சொல்லி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேக்கிழார் பெருமான் என்ன பண்றாருன்னா, ஆலயங்கள்ல இருக்கிற அடியார்களுடைய சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுன்னு அதுல இருந்து நிறைய கருத்து சேகரிச்சும் வச்சுக்கிறாரு. அடியார்களுடைய ஊருக்கு போய் அங்க எல்லாத்திட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கோவிலுக்கெல்லாம் போய் சிற்பங்கள், ஓவியங்களை எல்லாத்தையும் பார்த்தும் எல்லாமே விளக்கமா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அனுபவத்தாலும் பயிற்சியினாலும் கற்ற இசைக்கலை, மருத்துவம், சமய தத்துவம், சரித்திர ஆராய்ச்சி, தமிழ் இலக்கியம், வானவியல், புவியியல், உடலியல், அரசியல், நீதி முறைகள் முதலானவற்றை எல்லாம் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி அந்த கதையில பயன்படுத்தணும் அப்படின்னு முதல்ல அவரே தெளிவுபடுத்திக்கிறார். அப்புறமா சேக்கிழார் நேரா சிதம்பரம் போறாரு. நடராஜர் கோயிலுக்கு போய் நடராஜரோட அனுமதியோட தான் நம்ம இது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நடராஜர் முன்னிலையில நடராஜர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. நடராஜ பெருமானே, உங்களுடைய அடியாருடைய பெருமை எனக்கு தெரியாது, அத எழுத பாக்கியம், அடியாருடைய பெருமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், நீங்களே அதுக்கு முதலடியே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜரை பார்த்து வணங்குறாங்க. அப்ப நடராஜரே, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உலகெல்லாம் அப்படின்னு ஒரு சொல் ஒலிக்க செய்யறாங்க. உடனே அதை கேட்ட உடனே சேக்கிழார் பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு நடராஜரை வணங்கிட்டு அப்புறம் அங்கேயே திருத்தொண்டர் புராணம் என்னும் பெருங்காவியத்தை பாடவும் நினைக்கிறாங்க. அவரு நேரா அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்துல போய் கோவில்ல, நடராஜர் கோவில்ல சிதம்பரத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல போய் அவரு தவ நெறியோட அவர் சேகரிச்சு வச்ச செய்தி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அது எங்கெங்க என்னன்னு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படின்னு எல்லாமே எல்லா பயன்படுத்தி அவரு திருத்தொண்டர் தொகை, அது அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற 63 நாயன்மார்களின் வரலாறையும் அப்படியே மன ஒருநிலைப்பாட்டோட எழுத ஆரம்பிக்கிறார். சிவபெருமானின் திருவருளால பெரிய புராணத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. இத கேள்விப்பட்ட அனபய குலோத்துங்க சோழ மன்னனும் சிதம்பரத்துக்கு சிதம்பரத்துக்கு வராருன்ற செய்தியை கேள்விப்பட்டவனே தில்லைவாழ் அந்தணர்கள், ஊர் மக்கள் எல்லாமே அனபய குலோத்துங்க சோழ மன்னனை வரவேற்று கூட்டிட்டு வராங்க. அப்புறம் சிவபெருமான் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் நடராஜரை பார்த்து வணங்கி தன்னுடைய அமைச்சரான சேக்கிழாரை பார்க்கும்போது அவர் தவ பொலிவோட அப்படி இருக்கிறார். அவரையும் வணங்குறாரு. அப்புறம் திருப்பியும் நடராஜரை போய் ஆனந்த கண்ணீர் மல்க வணங்கும் போது, அப்ப நடராஜரே, வையகம் காக்கும் வானவனே, நான் உலகெல்லாம்னு அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் திருத்தொண்டர்களின் வரலாற்றை விரிவாக பாடி நல்ல ஒரு புராணம் எழுதியிருக்கிறார், அதை நீயும் கேட்பாயாக என்று அசரீரியா சொன்னதோடு சிலம்பொலியும் ஒலிக்க செய்யறாரு. இதை கேட்ட மன்னர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தப்படுறாரு. இறைவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு காரணமே சேக்கிழார் தான், அவராலதான் இறைவன் இப்ப நம்ம கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு சேக்கிழார் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வருது. உடனே நடராஜருடைய முன்னிலையில புராண பிரசங்கத்திற்கு ஏற்பாடு செய்யறாரு. பல நாடுகளில் இருந்து புராண கதை கேட்கறதுக்கு எல்லாரும் சிதம்பரத்துக்கு வராங்க. அந்தணர்கள் யாகம் வளர்க்குறாங்க நடராஜர் முன்னிலையில. அப்புறம் நடராஜர் முன்னிலையில கோமை தலை மெழுகி வெண் சுதையால் 6 கால் மண்டபம் அமைச்சு அதன் மேல பசும் பட்டு விரிச்சு அது மேல வெள்ளை மடித்துண்டு விரிச்சு மலர் தூவி தூபம் கொடுத்து அதன் மீது சேக்கிழார் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தையும் வச்சாங்க. அப்புறம் சேக்கிழார் பெருமானையும் அனபய குலோத்துங்க சோழ மன்னனும் மற்றவர்களை வணங்கி சேக்கிழார் பெருமான அனபய குலோத்துங்க சோழ மன்னன் வணங்கி, நீங்களே இந்த புராணத்தை படிச்சு அதுக்கு பொருளும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம சேக்கிழார் பெருமானும் மன்னர் முன்னிலையிலும்
நடராஜர் முன்னிலையிலும் எல்லாத்தோட முன்னிலையிலையும் இந்த புராண காவியமாகிய 63 நாயன்மார்களுடைய கதையும் தொகையடியார் கதையையும் இடையிடையே தேவார பதிகங்களையும் தமிழ் நூல்களின் நல்லுரைகளையும் சொல்லி பொருள் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உகந்த திருநாளான திருவாதிர தினத்தன்று தன்னுடைய புராணத்தை சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் அதே சித்திரை திருவாதிர அன்னைக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அனபய குலோத்துங்க சோழ மன்னன் எல்லா நாட்டுக்கும் செய்தி அனுப்புனதுனால எல்லாரும் வராங்க சிதம்பரத்துக்கு வந்து நம்ம சேக்கிழாருடைய புராண பிரசங்கத்தை கேட்கறதுக்காக ஆர்வமா இருக்காங்க. வந்த எல்லாத்துக்கும் தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்றாரு அனபய குலோத்துங்க சோழ மன்னன். அப்ப பாக்குறதுக்கு சிதம்பரம் பூலோக சிவலோகம் மாதிரி அவ்வளவு அடியார் கூட்டமா இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் விருந்து சாப்பாடுதான் அவ்வளோ அருமையா கவனிக்கிறாரு நம்ம அனபய குலோத்துங்க சோழ மன்னன். நம்ம சேக்கிழார் சொன்ன மாதிரியே சித்திரை மாதம் திருவாதிர நாள் அன்று ஆரம்பிச்ச இந்த புராண பிரசங்கம் ஒரு வருஷம் நடக்குது. அடுத்த வருஷம் சித்திரை மாதம் சித்திரை திங்கள் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு அவருடைய புராண பிரசங்கத்தை முடிக்கிறாரு. வந்த அடியார்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சில பேர் இந்த கதையை கேட்டு நெஞ்சுருகி அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. இப்படியெல்லாம் இறைவன் மேல பக்தி வச்சிருக்க முடியுமா, அடியார்கள் இவ்வளவு பக்தி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆனந்த கண்ணீர்ல அழுகுறாங்க. சில பேர் இது மாதிரி இவ்வளோ அருமையா எழுதியிருக்காரே இந்த கதையெல்லாம் அப்படின்னு சேக்கிழாரையும் போற்றி புகழறாங்க. இப்படியே இந்த புராண பிரசங்கம் முடிஞ்சது. அப்புறம் உடனே அங்க இருந்து சோழ மன்னனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் நம்ம சேக்கிழார் பெருமான என்ன கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு அடங்கிய அந்த ஏட்டு எடுத்து ஒரு பொன் தட்டுல வச்சு அந்த தட்டை அந்த யானை மேல அந்த தட்டை வச்சு அதுக்கு பக்கத்துல சேக்கிழார உட்கார வச்சு அவருக்கு பக்கத்துல அனபய குலோத்துங்க சோழ மன்னன் உட்காந்து நம்ம சேக்கிழாருக்கு வெஞ்சாமரை வீசிக்கிட்டே அப்படியே நகர்வலம் வர வைக்கிறாங்க. நகர்வலம் வந்து அப்புறம் கடைசியா அது அவருக்கு கிடைச்ச பெரும் பேராவும் நினைக்கிறாரு. கடைசியா கோயிலுக்கு வந்துட்டாங்க. நடராஜர் முன்னிலையில வந்த உடனே அந்த பெரிய புராணத்தை அடங்கிய அந்த நூல் எடுத்து மறையவர்கள் சிவ மூல மந்திரங்களால் நடராஜர் முன்னாடி வச்சு அர்ச்சனை பண்றாங்க. அதுக்கு தூபம் காட்டுறாங்க, தீபம் காட்டுறாங்க, ஆலத்தி எடுத்து மலர் தூவி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நூலை 5வது வேதம் அப்படின்னு சொல்லி பெருமையும் படுத்தினாங்க. அனபய குலோத்துங்க சோழ மன்னன் அந்த நூலை பசும் பட்டினால் போத்தி ஒரு பொன் தட்டுல வச்சாரு. பிறகு அந்த அளவுக்கு அந்த நூலை போற்றி பாதுகாப்பு பண்ணி அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்புறமா அனபய குலோத்துங்க சோழ மன்னன் நம்ம சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு ஒரு திருநாமமும் சூட்டி திருநாமமும் ஞானமுடியும் சூட்டுறாரு. அப்புறம் அனபய குலோத்துங்க சோழ மன்னன் அப்புறம் அவரை வணங்கிட்டு அப்ப சேக்கிழார் இனி நான் அரசவைக்கு அரசாட்சிக்கு துணையா இருக்க விரும்பல, அமைச்சராக விரும்பல, நான் நடராஜரையே நினைச்சுக்கிட்டு நடராஜருடைய இங்கேயே இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அனபய குலோத்துங்க சோழ மன்னன் அவருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன மாறா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவருடைய தம்பியான பாடரவாயன் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருக்கவங்க கிட்ட. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே திருநாகேஸ்வரம் கோவில்ல தான் அவர் திருத்தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவரை வர சொல்லி அவருக்கு தொண்டைமான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவரு கூடவே வச்சுக்கிறாரு. சேக்கிழார் பெருமானும் அங்க சிதம்பரத்திலே இருந்து நடராஜரே வணங்கிட்டு வந்துட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியா நடராஜருடைய திருவடி நிழல அடைஞ்சிட்டார். திருச்சிற்றம்பலம். ஐயா வேற யாராவது பேசுறதுன்னா பேசலாம், இல்ல அடுத்த கதை பிடிச்சிருந்தா கேட்கலாம். நன்றிங்க அம்மா. கேக்குதுங்களா? இந்துமதி அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னொரு கதை சொல்லணும்னா சொல்லலாம். சிறப்பு கலந்துரையாடலுங்கிறதுனால வேற யாராவது பேசுறாங்களான்னு கேக்குறேன். அதான் என்ன பேசுறோம் நீங்க கூட கதை சொல்லுங்க. எனக்கு டவுட் கேளுங்க. வேதான இருக்கீங்களா? நித்யா கார்த்திகேயன், மதுமிதா, ஜான், சரஸ்வதி,
டவுட்னா டவுட் கேட்பாங்க, நீங்க அப்படியே சொல்லிட்டே இருங்க. சரிங்க, நான் அடுத்த கதை சொல்றேங்க ஐயா. இப்ப நம்ம தில்லைவாழ் அந்தணர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தில்லைவாழ் அந்தணர்கள் மொத்தம் 3000 பேரு சிதம்பரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க நடராஜருக்கு முப்பொழுதும் பூஜை பண்ணி இமைப்பொழுதும் அவரை மறக்காம அவரு கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் தில்லைவாழ் அந்தணர்கள். அவங்க ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களையும் ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் ஆகிய 6 தொழில்களையும், ஆகவன்யம், காருகபத்தியம், தக்னாக்கினியம் போன்ற 3 யாகங்களையும் சிறப்பா செய்வாங்க. உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் யாகங்கள்லாம் செய்வாங்க. சுயநலமற்றவங்க, ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்தவங்க, நீதி நெறி தவறாம வாழ்வாங்க, சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தில்லைவாழ் அந்தணர்கள். சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே சிதம்பரத்தை விட்டு வேற ஊருக்கு போய் தங்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையா போனா கூட போனா உடனே வந்துருவாங்க. நம்ம நடராஜருக்கு பூஜை பண்றதுதான் நமக்கு தொழில், நம்ம அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நடராஜர் மேல அவ்வளோ பக்தி வச்சுக்கிட்டு நடராஜர் கோவில்ல அணுக தொண்டு, அகம்படி தொண்டு செஞ்சிட்டு இருந்தவங்கதான் தில்லைவாழ் அந்தணர்கள். சிவபெருமானுக்காகவே அவங்க வாழ்நாள் வாழ்ந்தவங்கதான் தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமைய எங்கனால சொல்ல முடியுமா அப்படின்னா ஃபுல்லா சொல்ல முடியாது, தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். திருச்சிற்றம்பலம். அடுத்ததா திருநீலகண்டத்து குயவனாருடைய வரலாறை பார்க்கலாம். திருநீலகண்டத்து குயவனார் சிதம்பரத்துல குயவர் குலத்துல பிறந்தாங்க. அவரு குயவரா பிறந்தாலுமே சிவபெருமான் மேல வச்சிருந்த அளவு கடந்த பக்தியின் காரணமா தினம் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க தொழிலே ஆரம்பிப்பாங்க. அவரு செய்யற முதல் பொருளே திருவோடுதான். அந்த திருவோடுமே அடியார் யாராவது அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு இலவசமா இந்த திருவோடு கொடுத்து அனுப்புறது வழக்கமா வச்சிட்டு இருக்கிறாரு. சிவபெருமன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிறாரு. இவருக்கு ஏன் திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, பார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்தது இல்ல, அந்த நஞ்சு உலக மக்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்து அவர் சாப்பிட்டுட்டாரு. சிவபெருமானுக்குள்ள தானே எல்லா உயிரும் இருக்கிறாங்க, உயிரை காப்பாத்தணுமேனு அம்மா என்ன பண்ணாங்க, சிவபெருமானுடைய கழுத்தை அப்படியே பிடிக்கிறாங்க. அவங்க எங்க பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த நஞ்சு நின்னு போயிடுது. அப்ப அவருடைய கண்டம் நீல கலர்ல மாறிடுது. அதனாலதான் அவருக்கு திருநீலகண்டம்னு பேர் வந்தது. இந்த குயவனார் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த நஞ்சா இருந்தாலும் அது பண்ண புண்ணியம் சிவபெருமானும் அவர் கூடவே இருக்குதே அப்படின்னு அவருக்கு அந்த திருநீலகண்டம் அப்படின்ற பேரு ரொம்ப பிடிக்கும். நம்ம சிவசிவா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி அவர் எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் 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 சொல்லிட்டே இருப்பாரா. அதனால அங்க அவர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே அவர் திருநீலகண்டத்து குயவனார்னே சொல்லிட்டாங்க. அப்படி அவர் சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்த அவரு ஒரு நாள் போகக்கூடாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். இது தேவையா? போயிட்டு வந்த உடனே அவங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க மனைவிக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப கோபம், பயங்கர சண்டை வீட்டுல. அப்ப அவரு எப்படியாவது நம்ம மனைவியை சமாதானப்படுத்தலாம், நம்ம பண்ணது தப்புதான், நம்ம மனைவியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு அப்படியே பக்கத்துல போய் அப்படியே தொட்டு பேசலாம் அப்படின்ட்டு தொட போற நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து, இனியம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு பதிலா எம்மை அப்படின்ட்டாங்க. அதாவது என்ன தொடாத அப்படிங்கிறதுக்கு பதிலா எங்களை தொடாத அப்படின்னா பெண்களையே தொடாதங்கிற மாதிரி திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு சொன்னதுனால அவரு அவங்க மத்த பொண்ணுங்களை இல்ல அவங்க மனைவிய கூட தொடாம வாழ்ந்துட்டு வர்றாரு. அவரோட சிண்டு விரல் கூட அவங்க மனைவி மேல படல. ஒரே வீடு, சின்ன வீடு, குயவர்னா ரொம்ப பெருசு பங்களாலாம் இல்ல, ஒரே வீடு, சின்ன வீடு, அதுல கொஞ்சம் மண்பானைலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுலயும் நடுவுல அவங்க படுத்திருக்கும் போது அவரோட விரல் நுனி கூட விரல் கூட அவங்க மனைவி மேல படாதான். இது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதான். இப்பெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாவே ஒரே கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி, எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, நான் என்ன குறை வச்சேன், எனக்கு என்ன குறை, அப்படி அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு, அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் கூட வாழவே மாட்டேமா, நான் உன் கூடயே வந்துடுறேமா அப்படின்னு பெரிய பஞ்சாயத்தே வச்சிருவோம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க புருஷனுக்கும் பொண்டாடிக்கும் சண்டைங்கிறத பக்கத்து வீட்டு கூட தெரியாத அளவுக்கு அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே போகுது 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 அவங்களுடைய இளம காலமே முடிஞ்சு போய் முதும காலமே வந்துருச்சு. சிவபெருமான் சரி இவங்களுடைய பக்திய திருநீலகண்டத்து குயவனருடைய பக்தி உலகத்துக்கு காமிக்கிற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிவனடியார் மாதிரி வராரு திருநீலகண்டத்து குயவனார் வீட்டுக்கு. இவரு அடியாரை பார்த்தாதான் இவருக்கு ரொம்ப பிடிக்குமே. இவரு ஓடி போய் திருநீலகண்டத்து குயவனார ஓடி போய் அடியார்கிட்ட,
வாங்க வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. அதுக்கு சிவனடியாரா வந்த சிவபெருமான், இல்லங்க நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு வேலையா போகணும். என்கிட்ட ஒரு திருவோடு இருக்குது. இது ரொம்ப பவித்திரமானதுங்க. அது அல்ல குறையாத அமுத சுரபிக்கு ஒப்பானது. இது என்கிட்ட இருந்ததுன்னா இது பாதுகாப்பு இல்லை. இப்ப நான் போற வேலை அது மாதிரியான வேலை. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க அடியார்களுக்கு எல்லாம் இலவசமா திருவோடு கொடுக்குறீங்களா? அப்ப என்னோட திருவோடு உங்ககிட்ட கொடுத்தாதான் பத்திரமா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சா, அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இது கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சிவனடியாரா அந்த சிவபெருமான் கேட்கும்போது, அப்ப திருநீலகண்டத்துக்கு வேணாரு, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, கொடுங்க, இது நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீங்க எப்ப வந்து கேட்டாலும் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த திருவோட வாங்கி ஒரு பொட்டிக்குள்ள வச்சு அழகா பூட்டு போட்டு அந்த சாவி இவரே வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது. திருப்பியும் சிவபெருமான் அதே சிவனடியார் மாதிரி திருநீலகண்ட துகைவினாரோட வீட்டுக்கு வராங்க. அவரை பார்த்த உடனே திருநீலகண்ட துகைவினாருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க, இன்னைக்காவது எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுதான் போகணும், அன்னைக்குதான் சாப்பிடாம போயிட்டீங்க, இன்னைக்கு சாப்பிட்டுதான் போகணும், வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப பணிவா கூப்பிடுறாங்க. அப்ப அந்த சிவனடியாரா அந்த சிவபெருமான், இன்னைக்கு அன்னையோட அர்ஜென்ட்டா போகணுங்க, இந்த திருவோட வாங்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். நீங்க அந்த திருவோடு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் போறேன். இன்னொரு நாளைக்கு வரேன், கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ஒரு நாள் சாப்பிட்டு போறேன். ஆனா இன்னைக்கு வந்து முடியாது. திருவோடு கொஞ்சம் அர்ஜென்ட்டா கொடுங்க, நான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பத்திரமா பூட்டு போட்டு நான் தான் பத்திரமா சாவியை வச்சிருக்கிறேன், இப்பயே போய் ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்கன்ட்டு உள்ள ஓடுறாரு. உள்ள ஓடி போய் புட்டியை திறந்து பார்த்தா அங்க திருவோட காண சிவபெருமான் மறைய வச்சுட்டாரு அவரோட அருளால. இவரு என்ன சொல்றது, வெளியில அடியார் நிக்கிறாரு, திருவோடு கேக்குறாரு, நம்ம தான் பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், இப்ப பார்த்தா திருவோட்டை காணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு என்ன பண்றதுன்னு. அப்ப அவங்க மனைவி வீட்டுலாம் கேக்குறாங்க, நானா இங்க பாக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப இருக்கிற வீடும் சின்ன வீடு, அவரும் வேற எங்கேயாவது நம்ம எடுத்து வச்சுட்டோமோன்னு வீடு ஃபுல்லா கொஞ்ச நேரத்துல தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல, வீட்டுல எங்கேயுமே இல்ல. அப்படியே அவருக்கு வேர்த்து விறுவிறுக்க எப்படி பதில் சொல்றது அப்படின்னு ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது, சிவனடியாரா அந்த சிவபெருமான் உள்ள வந்து, என்னங்க உடனே வரன்ட்டு போனீங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் வேற சொன்னா இவ்வளவு நேரம் ஆகும், நீங்க வெளியில வராதனால தான் நான் உள்ள வந்தேன், என் திருவோட்டம் முதல்ல எனக்கு கொடுங்க, நான் எடுத்துட்டு போகணும், நேரம் ஆகுது, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப திருநீலகண்டத்துக்கும் இவனார் அப்படியே மெல்ல மெல்ல, ஐயா இது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க ஐயா, நானு நீங்க கொடுத்தீங்களே திருவோடு, அதை நான் வந்து பத்திரமாதான் அதோ இந்த பொட்டிக்குள்ளதான் போட்டு பூட்டு போட்டு சாவி நானே தாங்க ஐயா வச்சிருந்தேன். ஆனா அது எப்படி அது மாயமா மறைஞ்சு போச்சுன்னே தெரியல. ஆனா இப்ப திறந்து பார்த்தா காணங்க ஐயா, எனக்கு வந்து இது வந்து இல்லன்னு எப்படி உங்ககிட்ட சொல்றது, நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, இது எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு தான் அப்படியே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் செம்ம கோவம் வந்துருச்சு நம்ம சிவனடியாரா வந்து சிவபெருமானுக்கு. என்னது திருவோட காணுமா, எங்கேயே தொலைச்சிட்டியா, போச்சா, நீ தொலைக்கலாம் இல்ல, நீ எங்கேயே மறைய வச்சிருக்கிறது எனக்கு எடுத்துக்கூட அப்படிங்கிறாங்க. இல்லங்க ஐயா, நான் எங்கேயுமே மறைய வைக்கலங்க ஐயா, நான் பத்திரமா இந்த இடத்துலதான் வச்சிருந்தேன், காணோம் அப்படிங்கிறாங்க. இந்த திருவோட்டோட மகிமையை அவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு, வேற ஒண்ணும் இல்ல. அது தெரிஞ்சு வச்சுட்டு நீ திருடி வச்சுக்கிட்டு இப்ப என்கிட்ட இல்லன்னு போய் சொல்றியா அப்படின்னு சிவனடியார் கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. திருநீலகண்டத்துக்கு இருக்கு, நான் திருடவே இல்லைங்க ஐயா, என்ன நம்புங்க ஐயா, அது காணாம தான் போச்சு அப்படின்னு இவ்வளவோ சொல்றாங்க. அப்ப சிவனடியாரா வந்த சிவபெருமானும், சரி நீ திருடல அப்படின்னா அவன் பையன் கைய புடிச்சு சத்தியம் பண்ணு, நான் திருடல, அந்த திருவோட்டை அது தானாதான் காணா போச்சுன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு, எனக்கு குழந்தையே இல்லைங்க ஐயா. சரி குழந்தை இல்லாட்டி போகுது, உனக்கு மனைவி இருக்குல்ல, உன் மனைவியை கூட்டிட்டு வந்து அவங்க கையில சத்தியம் பண்ணு, நான் வந்து இந்த திருவோட்டை திருடல, அதுதான் காணாதான் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என் மனைவி கையை வச்சு நான் சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என் மனைவி கையை தொட்டு சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் செம கோவம் வந்துருச்சு. இதுல இருந்தே எனக்கு தெரியுது நீ திருடிதான் வச்சுக்கிட்ட, உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டா ஒன்னும் உண்மைலாம் வராது, யாருகிட்ட போய் கேட்கணுமோ அவங்க கிட்ட நான் போய் கேட்டு என் திருவாடை எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்னு கோவமா போறாரு. நேரா தில்லை சபைக்கு போறாரு. அங்க போய் அங்க வந்து வழக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல திருநீலகண்ட துக்கவினர்கிட்ட என்னுடைய திருவாடை கொடுத்துட்டு போனேன், அவர் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திருடி வச்சுக்கிட்டு, அதனுடைய மகிமையை தெரிஞ்சு திருடி வச்சுக்கிட்டு இல்லங்கிறாரு, நான் சத்தியம் பண்ணுன்னு சொன்னா கூட சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வழக்கு சொன்ன உடனே ஆள் விட்டு அனுப்புறாங்க. திருநீலகண்ட துக்கவினரை கூட்டாரு சொல்லி திருநீலகண்ட துக்கவினரு வந்துட்டாரு சபைக்கு.
அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் தில்லை வந்தனர்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன இவங்க வந்து திருவோடு கொடுத்ததுலாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவர் திருவோடு கொடுத்தது உண்மைதாங்க, நான் பத்திரமா வச்சிருந்தது உண்மைதான், அது காணாம போனது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நாங்க நம்ப சொல்றீங்களா? சரி, நீ உண்மைதான் அப்படின்னா இவரு சொன்ன மாதிரி நீ வந்து இந்த ஊரு கோவில் குளத்துக்கு வந்து உன்னுடைய மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் யோசிச்சுட்டே போறாரு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது ஏதாவது செய்யணும், இறைவன் எப்படியாவது நமக்கு துணை இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு போய் அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வந்து எல்லாரும் கோயில் குளத்துக்கு ஊர் சனம் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அப்ப சிவனடியாரா வந்து சிவபெருமானும் அங்க நிக்கிறாங்க. இவரும் அவங்க மனைவியும் கோயில் குளத்துக்கு போய் இறங்கி சத்தியம் பண்ணலான்ட்டு கோயில் குளத்துல இறங்கும் போது அப்ப சிவனடியாரா வந்து சிவபெருமான், நில்லுங்க, என்ன தனித்தனியா போறீங்க, ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் முன்னா குளத்துல இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல உண்மையை மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து குயவனார் வந்து அப்பதான் உண்மையை சொல்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என் மனைவியை நான் தொட மாட்டேன், ஏன்னா நான் வயசுல சின்ன வயசா இருக்கும்போது இது மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், என் மனைவிக்கு தெரிஞ்சு போய் சண்டை வந்தது, அப்ப வந்து சிவபெருமான் மேல ஆணையிட்டு சொல்லிட்டாங்க தொடக்கூடாதுன்னு, அதுல இருந்தே நான் உங்களை தொடறது இல்லைங்க அப்படின்னு சொன்னதான் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் அதே அதிசயமா பாக்குறாங்க. இப்படி கூட ஒருத்தர் இருப்பாரா, இந்த அளவுக்கு இறைவன் மேல பக்தி வச்சிருந்தா அவர் மேல ஆணையிட்டு சொன்னதுனால இவ்வளவு ஒழுக்கத்தோட இப்படி வாழ்ந்து இருக்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க ஆச்சரியமா. அப்ப சிவனடியாரா வந்த சிவபெருமான், சரி கையை பிடிச்சிட்டு இறங்க வேணாம், என்கிட்ட இருக்குல்ல குச்சி, இந்த குச்சி தூக்கி போறேன், இந்த குச்சி நுனியில நீயும் இன்னொரு நுனியில உங்க மனைவியும் பிடிச்சிட்டு இறங்கி 3 முறை முக்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. குச்சியும் தூக்கி போறாரு. இதுன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து குயவனாரு அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த குச்சியோட நுனியில இந்தாண்ட நுனியில இவர் பிடிச்சுக்கிட்டாரு, அந்தாண்ட நுனியில அவங்க மனைவி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கோயில் குளத்துல இறங்கி 3 முறை முக்கி எந்திரிச்ச உடனே அவங்களுடைய முதுகு கோலம் மறைஞ்சு இளமையானவரா மாறிட்டாங்க. 2 பேரும் இளமையா இருக்காங்க. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப சிவனடியாரா வந்து சிவபெருமானா வந்து சிவனடியார் அந்த இடத்துல இல்ல, அவர் ஆகாயத்துல ரிஷப வாகனத்துல உமாதேவியாரோட காட்சி கொடுக்குறாரு அங்க இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் காட்சி கொடுத்து உன்னுடைய பெருமைய உலகத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து நானே உன் வீட்டுக்கு வந்து இது மாதிரி எல்லாம் நான் நடத்தி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் நம்ம திருநீலகண்டத்துக்கு இவனுடைய பக்தியை நினைச்சு பாக்குறாங்க. சிவபெருமானே வந்திருக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு பக்தி வச்சிருப்பார் சிவபெருமான் மேல, சிவபெருமான் மேல வச்சிருந்த அன்புக்காக இவர் எப்படி எல்லாம் நடந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் திருநீலகண்டத்துக்கு இவனாரையும் பெருமையா நினைக்கிறாங்க, சிவபெருமானையும் போற்றி வணங்குறாங்க. சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க 2 பேத்தையும் அவங்க கூடவே சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. திருநீலகண்டத்து குயவனார் சிவபெருமானோட சேர்ந்து அங்கவே சிவபெருமான் கூடயே இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்துதான் நம்ம இல்லையே எண்ணாத இயற்பகை நாயனாருடைய வரலாற பார்க்க போறோம். இயற்பகை நாயனார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர்ல வணிகர் குலத்துல பிறந்தாரு. வணிகரா இருந்தாலும் சிவபெருமான் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தார். நிறைய வசதி, பயங்கர வசதி. அதெல்லாம் அவர் பெருமையாவே நினைக்கல. அவருக்கு இருக்கிற அந்த செல்வங்கள் எல்லாமே சிவபெருமானுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சிவனடியார் யார் வந்தாலும் இல்லன்னு சொல்லாத, என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பாரு இயற்பகை நாயனார். அவருக்கே அந்த பொருள் தேவை அப்படின்னாலும் அடியார் வந்து கேட்டுட்டா இல்லன்னு சொல்லாம கொடுப்பாரு. நம்ம இயற்கை என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது இது வேணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து வச்சுப்போம். இது நமக்கு வேணுமாச்சு, சரி நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இயற்பகை நாயனார் அப்படி இல்லை. அவருக்கே அது தேவைன்னா கூட அடியார் வந்து கேட்டுட்டா உடனே அதை எடுத்து கொடுத்துருவார். இயற்கைக்கு மாறான செயல் செஞ்சதுனாலதான் அவருக்கு இயற்பகையார் அப்படின்னு பேரே வந்தது. அந்த அளவுக்கு இறைவன் மேலயும் அடியார்கள் மேலயும் அவ்வளோ பக்தி, அவ்வளோ அன்பு வச்சிருந்தவர் தான் இயற்பகை நாயனார். அவருடைய அன்பை உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் ஒரு வயசான அந்தனர் மாதிரி இயற்பகை நாயனாருடைய வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்தோன்னே இயற்பகை நாயனாருக்கு ஒரே சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க, நீங்க வீட்டுக்கு வந்தது என்ன ஏதோ நான் ஜென்மத்துல ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும், உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது, உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி இயற்பகை நாயனார் சொல்லும்போது அப்ப வயதான அந்தனரா வந்த சிவபெருமானும் நான் இல்லப்பா, உன்னை பத்தி எல்லாம் பெருமையா சொன்னாங்க, அடியார் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லங்காம நீ குடுப்பியாமே, அது கேள்விப்பட்டுதான் வந்தேன், எனக்கு ஒண்ணு வேணும், நீ குடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட
இருக்கிற பொருளா கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா கொடுப்பேங்க ஐயா அப்படின்னு சொல்லி இயற்பகை நாயனார் சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குது, கேட்கலாமா என்ன அப்படின்னு. பரவாயில்ல கேளுங்க ஐயா, என்கிட்ட இருக்கிற பொருளா இருந்தா நான் கொடுப்பேன், பரவாயில்ல கேளுங்க, என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்னு இயற்பகை நாயனார் சொல்றாரு. அப்ப அவர வயசான அந்தனரா வந்த சிவபெருமானும், இல்ல எனக்கு வந்து வயசாயிடுச்சு, என்னோட வேலை என்னால செய்ய முடியல, ரொம்ப சிரமமா இருக்குது, அதனால உன்னோட மனைவிய வந்து எனக்கு தானமா தரியா, எனக்கு வந்து எனக்கு பணிவிட செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டதுதான். இயற்பகை நாயனருக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்படல, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளா கேட்டுட்டாங்களே, இருக்கிற ஒரு பொருள் இல்ல, இருக்கிற ஒன்னா நம்ம கிட்ட கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பா கண்டிப்பா தரங்க ஐயா, இதுதானே இப்போதான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவி எப்படின்னா மகாலட்சுமி மாதிரி அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தட்டாம செய்யற குணம். வீட்டுக்காரர் அப்படியே ஒரு கோடு போட்டு அதை தட்ட மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க மேல அவ்வளவு அன்பு, அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த குணம் கொண்டவங்கதான் இயற்பகை நாயனரோட மனைவியும். இவங்க 2 பேரும் பேசிக்கிறது அவங்க உள்ள இருந்து கேக்குறாங்க, மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது. அந்த நேரம் பார்த்து நம்ம இயற்பகை நாயனார் அவங்க மனைவிட்ட வந்து, இன்னைக்கு வந்து அடியார் வந்து அவங்களுக்கு வயசாகி போச்சா, ஒண்ணும் வேலை செய்ய முடியலையா, உன்னை தானமா கேட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க மனைவி வந்து, இன்னைக்கு இதுதான் எனக்கு நீங்க இட்ட கட்டளை அப்படின்னா அதை நான் தாராளமா செய்வேன், இன்னைக்கு இந்த வேலை நீங்க செய்ய சொல்றீங்க அப்படின்னா நான் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அதுதான் என்னோட கடமை, நீங்க அவங்க கூட போய் அவங்களுக்கு பணிவிட செய்ய சொன்னீங்கன்னா நான் செய்யறேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வீட்டுக்காரங்க பேச்சா தட்டாம செய்யணும்னு அந்த காலத்துல நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரியே இப்ப இயற்பகை நாயனார் அவங்க மனைவிட்ட சொல்லி மனைவியும் கூட்டிட்டு வராங்க. அந்த வயசான அந்தனர்கிட்ட கூட்டிட்டு வந்து, இனிமே வந்து இவங்க வந்து உங்களுக்கு பணிவிட செய்வாங்க. அப்ப மனைவின்னு சொல்லல, எப்ப அவங்க தானமா கொடுத்தேன்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் என் மனைவி இனி உங்களுக்கு பணிவிட செய்வாங்க அப்படின்னு சொல்லாம, இனி இவங்க வந்து உங்களுக்கு பணிவிட செய்வாங்க, உங்களை நல்லா பாத்துப்பாங்க, கூட்டிட்டு போங்க கூடவே அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல போய் நிக்க சொல்றாங்க. அப்புறம் அப்ப வந்து வயசான அந்தனரா வந்த சிவபெருமானும், இவங்களை கூட்டிட்டு போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, உங்க ஊருக்கே வந்து உன் மனைவி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்களா என்ன சும்மா விடுவாங்களா, அதனால உங்க ஊர் எல்லை வரைக்கும் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அப்படி சொல்லும் போதே, அச்சோ இதை நான் இங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சிருக்கணும், பத்தியா இதுதான் நான், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் நான் முன்னையே நானாவது ஏற்பாடு செஞ்சிருக்கணும், நீங்க கேட்கற வரைக்கும் நான் விட்டுட்டேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளும் கேடயமும் எடுத்துக்கிட்டு போர்க்கோளம் போட்டுட்டு வராரு. ஆண் சிங்கம் மாதிரி ஒரு முன்ன வராரு, பின்னாடி அந்த அந்தனர் வராங்க, அதுக்கு பின்னாடி அவங்க மனைவி வராங்க. இப்ப இயற்பகை நாயனார் அவங்களோட மனைவிய ஒரு வயசான அந்தனருக்கு தானமா கொடுத்துட்டாங்கன்ற செய்தி அவங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த ஊருக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏதோ பொண்ணு பொருள் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுதான் பரவாயில்லன்னு விட்டோம், யாராவது நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு தானமா தருவாங்களா, இது வந்து எல்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் புத்தி கித்தி கலங்கி போச்சா என்னன்னு தெரியல, அவங்க மனைவி எப்படி அவன் தானமா கொடுக்கலாம், அவன் வேணா எதை வேணாலும் செய்யட்டும், ஆனா நாம வந்து விடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம வீட்டை தாண்டி இந்த ஊரை தாண்டி வேற ஒருத்தவங்க கூட போனா நம்ம குடும்ப மானமே போச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம செத்தாவது இந்த செயலை தடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி வராங்க. நம்ம இயற்பகை நாயனாரும் அந்த சிவனடியாரும் அவங்க மனைவியும் போயிட்டு இருக்காங்க, வந்து தடுக்கிறாங்க. தடுத்து எவ்வளவோ சொல்றாங்க இயற்பகை நாயனார்கிட்ட, நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி அனுப்பக்கூடாது, நீ ஏதோ பொண்ணு கொடுக்குற பொருள் கொடுக்குற உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்து கொடுக்குற எதை வேணாலும் கொடுத்துக்க, அதை பத்தி நாங்க எதுவும் நாங்க கேட்கல, ஆனா குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணை இன்னொருத்தவங்க கூட அனுப்புறது அவ்வளோ அது வந்து அவ்வளோ வந்து சரியான செயல் கிடையாது. இதுக்கு அப்படி அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்களாம் உயிரோட வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது, அதனால அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுக்க, அதுக்கு பதிலா நீ வேற என்ன வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் இயற்பகை நாயனார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் கொடுத்ததுதான், நீங்க வந்து வழிமறிக்காதீங்க, நீங்க யாரு என்னை வந்து திருப்பி வந்து இப்படி வழிமறிச்சு நின்னீங்களோ உங்களெல்லாம் வெட்டிட்டு கூட நான் போறதுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் பத்திரமான ஒரு இடத்துல விட்டுட்டு வரதுக்கு தயங்க மாட்டேன், நகர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க சொந்தக்காரங்க விடுறதா இல்ல. இத்தனைக்கும் காரணம் அந்த வயசான அந்த அந்தனரா வந்து அந்த அடியாரு தான். முன்ன அவரு ஒரு வழி பண்ணோம்னா இவன் கம்முன்னு அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்க போறாங்க. எல்லாரும் அவரை தாக்க போனவுடனே இப்ப இயற்பகை நாயனருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. சொந்த பந்தம் அப்பா அம்மா என் மாமன் மச்சான் யாருன்னு பாக்கல, போய் அவர் வச்சு இந்த வாளால எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறாரு சரமாரியா.
சில பேர் பயந்துகிட்டு ஓடியே போயிட்டாங்க. சில பேர் எதிர்த்து வந்தவங்கள வெட்டி எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கூட்டிட்டு போறாரு. இந்த வயதான அந்தனரை அவங்க மனைவியையும் கூட்டிட்டு போய் ஊர் எல்லை தாண்டி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச இடத்துல விட்டுட்டு திரும்பி கூட பார்க்கல அவங்க மனைவிய. அடியாருடைய காலில் மட்டும் விழுந்து வணங்கிட்டு, இன்னைக்கு நீங்க கேட்டதை கொடுக்க முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், பரவா அப்படின்ட்டு ரொம்ப மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடியாருடைய காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே எழுந்துருச்சு அவர் வாக்குல போறாரு. மனைவி திரும்பி கூட பார்க்கல. இவ்வளவு நாள் நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம பேச்சை தட்டாம செஞ்சவங்க, இதுக்கப்புறம் நமக்கு யாரு துணையா இருப்பா, அவருக்கு துணையா வேணும்னு தான் கூட்டு போயிட்டாங்க. இப்ப நாம தனியா இருப்போமே, நமக்கு யார் துணையா இருப்பா, எதை பத்தியுமே அவர் யோசிக்கல, எதுவுமே செய்யல. அவர் வாக்குல போயிட்டே இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சிவனடியாரா வந்த சிவபெருமான் இயற்பகை ஓலம் அப்படின்னு கத்துறாங்க. ஓலன்னா ஆபத்து. உடனே இயற்பகையை யாரோ திருப்பி வந்துட்டாங்க போல இருக்கு அவங்கள தாக்குறதுக்கு, நம்ம உடனே போய் அவங்கள ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒடியாந்து பாக்குறாரு. அங்க அந்த வயதான அந்தனரா வந்து அந்த சிவபெருமான காணவங்க மனைவி மட்டும்தான் நிக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒருவேளை அவரை யாராவது ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அங்க சுத்தி முத்தி அப்படியே பாத்துக்கிட்டு வராங்க. அப்படி பாத்துக்கிட்டு வரும்போது சிவபெருமான் அப்படியே ஆகாயத்துல ரிஷப வாகனத்துல அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க உமாதேவியாரோட. உன்னுடைய பக்தி எவ்வளவு சிறந்ததுன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகத்தான் நானே ஒரு வயதான அந்தனர் மாதிரி நான் வந்தேன். எனக்கு வந்து உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப அப்படியே மெய் சில்லிருக்குது. இவ்வளோ அன்பை யாராவது அவங்க மனைவியை கொடுப்பாங்களா? அடியாருக்கு உதவி செய்யறதுக்கு நீ கொடுத்துருக்குற, நீ வந்து என் கூடவே வா, என் கூடவே வந்து அங்க சிவலோகத்துல என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம இயற்பகை நாயனரை அவர் கூடயே கூட்டிட்டு போய் அங்க சிவலோகத்துல அப்படியே அவர் கூடவே வச்சிருக்கிறார். அதனால மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்குதான் நம்ம இயற்பகை நாயனாருடைய குரு பூஜை. திருச்சிற்றம்பலம். அடுத்துதான் நம்ம இளையான்குடி மாரநாயனருடைய வரலாறு பார்க்க போறோம். இளையான்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல வேளாளர் குலத்துல மாறன் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார். ஒரு விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாலும் சிவபெருமான் மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி. அதனால சிவனடியாருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாரு. நல்லா அவங்க திருப்திப்படும்படி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புவாரு. இது எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்ப எங்கெங்கோ இருந்த அடியார்கள் எல்லாம் இப்ப மாரநாயனார் வீட்டுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க வராங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிறைய அடியார் வந்தாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு வெள்ளாமையும் நல்லா விளையுது, அதுக்கு தகுந்த நல்ல லாபம் வருது. இவரு அடியார்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு இல்லங்காம வேணுங்கிறத கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்ப சிவபெருமான் வந்து இவர் வந்து வசதியா இருக்கும்போது மட்டும் இல்ல, வசதி இல்லாதப்ப கூட இவருடைய தொண்டு, இவர் வந்து இறைவன் மேல வச்சிருக்க அன்பு குறையாது அப்படிங்கறத எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வறுமை வர வச்சுட்டார். அப்ப வறுமை வர வர அடியார்கள் நிறைய பேர் வந்துட்டுதான் இருக்காங்க. ஆனா அவரை நமக்கே வறுமை வந்துடுச்சு, எப்படி சாப்பாடு போறது எதுவுமே அவரு நினைக்கல. ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடியார் வர வர. சரி, நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதுல, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வித்தாவது நம்ம வந்து நம்ம அடியாருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் ஒன்னொன்னா வித்து அடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி அதுல வர காசை வச்சு அடியாருக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல யாரும் கடன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு கடன் வாங்கிட்டாரு. வீட்டுல இருக்க பொருளை ஒன்னொன்னாவும் வித்துட்டாரு. இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு நிலம் மட்டும்தான் இருக்குது, மத்தது எல்லாத்தையும் வித்துட்டாரு. இவரே 2 நாளா சாப்பாடு இல்லாம அப்படியே பட்னியா இருக்கிறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை, அவ்வளவு மழை, முன்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மழை, இடி மின்னல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ராத்திரி நேரத்துல சிவபெருமான் ஒரு அந்தனர் மாதிரி இளையான்குடி மாரநாயனாருடைய வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. அவரே 2 நாளா சாப்பிடாம தான் இருக்காரு. இருந்தாலும் யாரோ கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஒரு சிவனடியார். அவ்வளோ சந்தோஷம், இன்னைக்கு சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அவர் வர சொல்லி அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி, ஐயோ மழையில நினைச்சிட்டு இருந்திருக்கீங்களே அப்படின்னு அவருக்கு தோட்ட சொல்லி துண்டெல்லாம் கொடுத்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்ட போய், ஏதாவது அடியாரு சாப்பிட்டுதான் இன்னைக்கு போகணும், ஏதாவது வீட்டுல இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க மனைவி, ஒண்ணுமே இல்லைங்க வீட்டுல, பகல் நேரமா இருந்தா கூட பக்கத்து வீட்டுல போய் நம்ம அக்கம் பக்கத்துல எங்கேயாவது போய் அரிசி வாங்கிட்டு வந்தாலும் சமைச்சிடலாம், இப்ப ஒண்ணுமே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு ஐடியாங்க, இன்னைக்கு காலையில நம்ம தோட்டத்துல வந்து நெல்லு முளைக்கிறதுக்கு போட்டோம்ல, அந்த
நெல் பெஞ்சு மழையில மேல மிதந்துட்டு இருக்கோம், நீங்க போய் வெட்டியில போய் அரிச்சு எடுத்துட்டு வாங்க, அதை குத்தி நான் அடியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்ற ஐடியா கரெக்ட், எப்படியாவது இன்னைக்கு அடியாருக்கு நம்ம சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம். அந்த மழையை கூட பொருட்படுத்தாம இருட்டு அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த புட்டி எடுத்து தலையில கத்துட்டு அவ்வளோ ஆனந்தத்தோட ஓடுறாரு காட்டுக்கு போய். அந்த நெல் அந்த அம்மா சொன்ன மாதிரியே மிதந்துட்டு இருந்தது, புட்டியில அரிச்சு எடுத்துட்டு வராங்க. இதுக்குள்ள அந்த அம்மா வந்து எங்க இன்னும் நேரம் ஆச்சு காணுமேன்னு வெளியவே வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப மாதிரியா இருந்தா கேஸ் அடுப்புல சமைக்கிறதா இருந்தா கூட புதுசா சாப்பிடுற நேரத்துக்கு 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா என்னால எல்லாம் சமைக்க முடியாது, சும்மா சும்மா இவங்க எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னாலாம் செய்ய முடியாது, எனக்கே உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன எதுக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படிம்பாங்க இப்ப இருக்கிறவங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, இன்னும் அவரை காணமே, அடியார் சாப்பிட லேட் ஆகுதேன்னு வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வரதை பார்த்துட்டு ஓடி போய் அந்த புட்டியில இருக்கிற அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து அப்படியே குத்துனா ஈரம்ல அது உடஞ்சிரும் அப்படின்ட்டு வறுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப குச்சி எல்லாம் மழையில நனைஞ்சு போச்சு, என்னங்க பண்ணலாம்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்ட உடனே அவர் எதையுமே யோசிக்கல. வீடு முற்றம் அந்த வெளிப்பர் மாதிரி போட்டுதான் கூரை வேஞ்சிருப்பாங்க, அந்த அப்படியே அந்த மரத்தை அப்படியே வீட்டுக்கு முற்றத்துல இருக்கிற அந்த மரத்தை அப்படியே வெட்டி எடுத்துட்டு மனைவிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வச்சு அடுப்பத்தை வச்சு அந்த நெல்லை நல்லா பதமா பக்குவமா வறுத்து அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டாங்க. சேத்துல இருந்தது இல்ல, சேத்துல இருந்தோடனே அந்த அந்த மண்ணெல்லாம் அந்த நெல்லுல ஒட்டி இருக்கும், அது அப்படியே குத்தனா அது ரொம்ப சாப்பாட்டுல ஒண்ணு கல்லு மண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா அலசி நெல்லை மட்டும் தனியா எடுத்து அதை பக்குவமா வறுத்து அதை பொறுமையா அழகா நல்லா கொத்தி அதை அரிசி தனியா நொய் தனியா ஆக்கி அப்ப அவ்வளவும் ஸ்பீடா செய்யறாங்க அந்த அம்மா அடியாருக்காக. சமைச்சிட்டாங்க சாப்பாடு சமைச்சிட்டு இப்ப தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தோட்டத்துல காய் பார்த்தேன், இது நான் போய் கீரையும் காயும் நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கீரை பறிச்சுட்டு வர்றாரு. அந்த ராத்திரிலேயே ஓடி போய் கீரை பறிச்சுட்டு வந்தோடனே அவங்களால அந்த கீரையை வச்சு கூட்டு அவியல் பொரியல் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு அப்பாடா இன்னைக்கு அடியாருக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு போட்டுருவோம், நம்ம சாப்பிடலாம் அடியார் சாப்பிட்டா போதும்னு அந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அவங்க. சரி வாங்க போய் அடியார் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படுத்திருக்கிறாரு சிவபெருமான் அவங்க வீட்டுல. சாப்பாடுலாம் ரெடி பண்ண உடனே ரொம்ப சந்தோஷத்தோட போய் இளையன்குடி மாறனாயினார் போய் எழுப்புறாங்க. ஐயா எந்திரிங்க ஐயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான். அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே ஜோதியா மாயமா மறைஞ்சிட்டாரு. இவரு எங்கேயோ காணுமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அடியார சாப்பிட வைக்க முடியலையேன்னு அப்படியே வந்து அப்படியே தேடும்போது சிவபெருமான் ஆகாயத்துல ரிஷப வாகனத்துல உமாதேவியரோட காட்சி கொடுத்து, உன்னுடைய அன்பும் பக்தியும் உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகத்தான் நான் இது மாதிரி நான் பண்ணேன், நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க, அடியார் மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், நீ என் கூடயே வந்துரு, என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் கூடயே கூட்டிட்டு போயிட்டார். ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தை அன்னைக்குதான் நம்ம இளையான்குடி மாறனாயனருடைய குரு பூஜை. திருச்சிற்றம்பலம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றிகள். நன்றிங்கம்மா. சிவாய் நம்ம. ரொம்ப அருமையா இருந்தது, நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்புமா. இந்துமதி அம்மா ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல நீங்க வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து வகுப்பு எடுத்து கொடுத்து சிறப்பா நீங்க பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு அற்புதமான தினம். இப்ப வந்து இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சின்னு போட்டு அற்புதமான தினம். இந்த அற்புதமான தினத்துல வந்து நீங்க வந்து நிறைய விஷயத்த திருவாசகத்துல பெரிய புராணம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுத்திருக்கீங்க. வேதான்னு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கேட்கலாம், உங்களுக்கு மெடிக்கல் ரீதியா டவுட் இருந்தா கேட்கலாம், அஸ்ட்ராலஜி ரீதியா டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல திருவாசக தேவாரத்தை பத்தி டவுட் இருந்தா கேட்கலாம். நித்யா கார்த்திகேயன், சரஸ்வதின்னு இருக்கீங்கல்ல, சரஸ்வதி, JMR, சுதாகர், யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா டவுட் இருந்திருக்காதுங்க ஐயா, அதான் யாரும் கேட்கல. நன்றிங்க ஐயா. நன்றி. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன சொன்னதுனால என்னால அதிகம் ப்ரிப்பேர் பண்ண முடியல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லல, இறைவன் சொல்ல வச்சிருக்கிறாரு, எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க ஐயா. யாமுரைக்கும் வார்த்தை எல்லாம் யாமுரைக்கும் வார்த்தை என்று இறைவன் உரைக்கும் வார்த்தை, எம் இறைவன் என்னுள் இருந்து எம் நாயகன் உரைக்கும் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிவபெருமான் சொல்ல வச்சிருக்காரு. டைம் இல்லை எனக்கு, திருப்பி ஒரு வாட்டி பாக்குறது கூட தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேங்க ஐயா. இதுல குறை நிறை இருந்தா எல்லாம் இறைவன் பார்த்துப்பார்.
இல்லம்மா, கொடைன்றது கிடையாது. நிறைய மட்டுமே பாருங்க. ஏன்னா வந்து நீங்க வாழ்க்கையில பல்வேறு தளத்துல பல்வேறு விஷயத்த பண்றோம். நெத்தி நிறைய திருநீர் கழுத்துல ருத்ராட்சம் இருந்தாலே போதும். நம்ம செய்ய வேண்டிய சைவ பணி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், மக்களுக்கு செய்ய ஐயா வேண்டிய வந்து எவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி நம்ம எப்படி எடுத்துட்டு போனோம், நம்ம மக்களால எப்படி சைவத்தை வளர்க்கணும், எப்படி திருமுறையை வளர்க்கணும், எப்படி தேவாரத்தை வளர்க்கணும், எப்படி வந்து நம்ம நம்ம வந்து சைவத்துல இருந்து மற்றவங்களுக்கு உதாரணமா நிக்கணும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு திருவாசகம் தேவாரம் திருமுறை கொடுக்கறது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்ப திருவாசகம் தேவாரம்ன்றது வந்து இந்த சமூகத்துல வந்து அழிஞ்சி வரக்கூடிய புத்தகமாகவே ஆகிவிட்டது. திருவாசகம் இப்பதான் வந்து தாமோதரன் ஐயா குருவா இருந்து இப்போ ஓரளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு. இதே மாதிரி பண்ணி திருமுறையை வந்து வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி திருக்கோவையார் என்ற சப்ஜெக்டை வந்து வெளியே கொண்டு வரணும். ரெண்டாவது திருப்புகழ். நம்ம சாமிக்கு முருகருங்க மட்டும் திருப்புகழ் பார்க்கல, சிவபெருமானுக்கும் திருப்புகழ் இருக்கு. சிவபெருமானுக்கும் பன்னி திருமுறை இருக்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கும் பன்னி திருமுறை இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருகப்பெருமானுக்கும் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். ஆமா, முருகப்பெருமானுக்கும் பன்னி திருமுறை இருக்கு. அதே நம்ம நம்ம 63 நாயன்மார் சொன்ன மாதிரி இதே ஆழ்வார் 18 ஆழ்வார் சொன்னதும் அரியும் சிவமும் ஒன்னே. அரி அரி என்பவர் வந்து பெண்ணாக மாறி சிவபெருமான் வந்து ஆணாக நின்றனால்தான் நின்னாரு. அந்த நேரத்துல உருவான குழந்தை மட்டும்தான். என்ன குழந்தை சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னா தெரிஞ்சா? ஐயப்பன் ஐயப்பன். சாமி. ஐயப்பன். ஆனா யாருக்குமே தெரியாது அரியும் சிவமும் ஒண்ணுன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா அரியும் சிவமும் ஒண்ணு, அரியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே முக்கியம். சாமின்றது வந்து சக்தின்றது வந்து அரி, சிவம்ன்றது வந்து சிவன். ஏன்னா பராசக்தி உருவமாக இருக்கும் போது எப்படி உருவானாங்க அப்படின்னா அரிதான் வந்து பெண் ரூபம் எடுத்து வந்தாரு. ஏன்னா அம்பாள் வந்து வேற யாரும் கிடையாது, அரி மட்டும்தான். ஆனா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. பராசக்தின்ற உடம்பு வந்து எப்படி வந்துச்சுன்னு கேளுங்களேன், யாருக்குமே தெரியாது. ஐயப்பன் அப்படின்ற உருவாகினதுக்கான பராசக்தின்ற உருவம் எப்படி வந்தது, காளி இந்த மாதிரிலாம் சொல்றீங்க எப்படி வந்தது, எல்லாமே கதைகள்ல இருக்கு. பண்ணி திருமுறையில திருநீட்டு பதிகம், திருநீர் வைக்கும் போது அந்த பதிகம் பாடணும். அதே மாதிரி திருநீரை நெத்தி நிறைய பூசுங்க. நம்ம கழுத்துல கண்டமணி கட்டுங்க. நம்ம சைவத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கான எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. இன்னைக்கு சிறப்பு கலந்தாய்வுன்னு போட்டிருந்தோம். ஒரு ஆன்மீகத்துல ஒரு பெரிய புராண வகுப்பு ஒண்ணு திடீர்னு பிளான் பண்ணாங்க, திடீர்னு வந்தாங்க. அப்படியே கட 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 கடன்னு வந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா கட 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 என்ன மருத்துவம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல, நம்மளுக்கு என்ன தேவை, நான் என்ன தலைப்பு போட்டிருந்தேன்னா ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், தியானம், யோகா இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கொடுக்கப்படும் போட்டோம். ஆனா கரை கூட்டம் வந்து, ஆனா ஒரு வகுப்புன்னு போடும்போது கூட்டம் கம்மியாகுது. இந்த திருமுறை வகுப்பு ஏன்? நம்ம புலால் உண்றோம், நான்வெஜ் சாப்பிடுறோம். நான்வெஜ்ஜை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான்வெஜ் சாப்பிடுறீங்க, மாமிசத்தை தூக்கி போடுங்க. மனசு நிறைய சிவசிவான்னு நினைங்க. சிவா அப்படின்றதுதான் வாசி. நம்ம மூச்சு நின்னா என்ன அர்த்தம்? வாசி நின்று போச்சுன்னா நம்ம சிவலோக பதவி தான். உடலுக்கு மதிப்பு கிடையாது. சக்தி தான் உடல், சிவன் தான் மூச்சு. இந்த கவனத்தை வச்சா மட்டும்தான் முடியும். அரியும் சிவமும் எல்லாமே வச்சுன்னா நம்ம உடவுமே கிடையாது. எல்லாமே பரபிரம்மே அப்படின்னு இருக்கு. யாருக்கு இதெல்லாம் தெரியுது? மக்களுக்கு வந்து எது உண்மை அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து இது இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாறுங்க. உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கேளுங்க. நம்ம இருக்கிற வகுப்பு எவ்வளவு வகுப்பு கொடுக்குறோம் இப்போ, அந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடி வந்தா மட்டும்தான் கேள்விகள் கேட்க முடியும். உண்மையிலேயே இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் பகிர விரும்புறேன். ஏன்னா கலந்துரையாடல் போட்டுட்டு திருமுறை மட்டும் போகுது. மூச்சு பயிற்சி 1 மணி நேரம் தியானம் பண்றதுக்கு ஈக்குவல் 1 நிமிஷம் சங்குநாதம் வாசிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டான். மனம், சித்தி, புத்தி மூணுமே ஒன்னா நிற்கும். மூச்சில் அப்படி நிறுத்தி அந்த இது ஞானம் பிறக்கும் போது நம்ம செயல் மொத்தமே சாமியை மட்டும்தான் நினைக்க முடியும். நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்றத நான் ஒரே நிமிஷத்துல ஒரே நாதம் ஒரே ஒரு வாசிக்கிறதுல நம்ம இருக்க முடியும். எல்லாமே கைலை வாத்தியத்துல எவ்வளவு கைலாயத்துல வாத்தியம் வாசிக்கிறாங்க.
அந்த மாதிரி இருக்கிற எவ்வளவோ தொன்மையான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாமே எடுத்து வெளியே எடுத்துக்குவாங்க. வெளியே எடுத்துட்டு வந்தாதான் மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும். இல்லைன்னா சேவை செய்ய முடியாது. இந்துமதி அம்மா அவர்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நன்றியில சிவாய நம்ம சிவார்ப்பணம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் டக்குன்னு வந்தாங்க, டக்குன்னு நான் எடுக்க ஃபோன் பண்ணியிருந்தேன். அம்மா நான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஐயா, நான் பேசுறேன் ஐயான்னதுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா வந்து நம்ம சிவனடியாரை பொறுத்த வரைக்கும் சிவார்ப்பணம் அப்படின்றத நானே சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல எதுக்கு நன்றின்னு சொன்னோம்னா, அந்த நேரத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அவன் அருளாலே அவன் தான் வழங்கி அவரு நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து பெரிய புராணத்தை வந்து இந்துமதி அம்மா நம்ம சேனல்ல வகுப்பு இருக்கணும். 2 பேர் லாவண்யான்ற அம்மா வந்து உள்ள நேற்று ப்ரோக்ராம் 2 வாரத்துக்கு நிறைய பிளான் பண்ணி அந்த அம்மா கிளாஸ் பண்ணாங்க. பத்மாவதி முருகேசன் அம்மா நீ காலைல பேசி அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. கடைசியில இறைவன் என்ன நினைச்சாரு, இன்னைக்கு பெரிய புராணத்தை நம்ம சிவசிவ அன்பு சிவமா இது அறக்கட்டளையில கொடுடா, நீ எடுக்கிற மத்த விஷயத்தெல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு கொடுக்குற திருவாசகத்தை பெரிய புராணத்தையா நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்ற அளவுக்கு உணர்த்தி இருக்காரு நீ சாமி. நன்றி. ஏன்னா இப்ப நான் கம்மி பண்ணிட்டேன், திருவாசகத்தை வந்து கம்மி பண்ணிட்டேன். அதுதான் இன்னைக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு மெசேஜா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆள் வட மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் கம்மி பண்ணிட்டேன். அதனால இறைவன் வந்து எந்த அளவுக்கு சோதிச்சிருக்காரு பாருங்களேன். அப்போ இறைவன் சோதிக்கிறாருன்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம். அந்த தப்ப திருத்தத்துக்கு அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அப்படின்ற வாசகத்துக்கு வந்து இது நல்ல உதாரணமா இருக்கு. அதுதான். ஏன்னா நம்ம சிவான்னு வச்சுக்கிட்டு நம்ம திருமுறை வகுப்பு கம்மி பண்ண உடனே இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் பாருங்க. அதுதான் 2 பேருமே கேன்சல் பண்ணாங்கன்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க பாக்கலாம். 3ஆவது ஆள் நீங்க வந்து வகுப்பு எடுத்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். எல்லாமே இறைவன் சொல்லுங்க ஐயா. அதுதான் அதுதான் அதுதான். வித்யா மேடம் நீங்க என்ன சொல்லுங்க? சரிங்கய்யா, நன்றி. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்க ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. கனவுல வந்து ஈஸ்வரன் வந்தாருங்கன்னா என்னங்க அர்த்தம்? கனவுல ஈஸ்வரன் நல்ல நல்ல விஷயம் தானம்மா, அதுக்கு என்னமா அர்த்தம் கேக்குறீங்க? சாமி வந்திருக்காங்கன்னா நீங்க சைவத்துல இருக்கீங்களா? சைவம் தாங்க ஐயா. நான் வந்து இந்த ஈஸ்வரனை பத்தி பார்த்து ரொம்ப அந்த திருவாசகம்லாம் டிவில ஜோதி டிவில கேட்டு சொல்ல ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரன் உள்ள இட்டுட்டு வந்துட்டாரு. எனக்கு வந்து மெடிடேஷன்ல வந்து இந்த முக்தின்றதை தேடி நிறைய இடத்துல அலைஞ்சேங்க ஐயா. எனக்கு எங்கேயுமே அதுக்கான ஆன்சர் கிடைக்கல. ரமணாசிரமம் கூட போய் உட்கார்ந்துட்டு கண்ணில் தண்ணியோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல தேடும் போதுதான் இந்த சேனல் எனக்கு கிடைச்சி நான் உள்ள நுழைஞ்சேங்க ஐயா. அப்போ எனக்கு ஈஸ்வரன் வந்து கனவுல சொல்றது இதுதாங்க ஐயா சொன்னாரு. 2 நாளைக்கு முன்ன தமிழ் வசிப்பறை பண்ணிக்கிங்க ஐயா, நீ கேட்ட 10ஆம் வாசல் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஐயா. ஆனா காட்டும் போது வந்து சிவலிங்கம் உருவமா இருந்ததுங்க ஐயா. பாதி உருவம் அப்படியே மூணா மாதிரி இருந்தது. நான் எழுந்துட்டேங்க ஐயா 2:30 மணிக்குங்க ஐயா. எனக்கு இது என்ன அர்த்தம்ன்றது சிவபெருமானா வந்து கனவுல சொல்றாரு. ஆனா எனக்கு காட்டுனது சிவலிங்கம்ங்க ஐயா. சிவசிவா, நான் இறைவனை வந்து ஒரு கோரிக்கை வச்சேன். அப்பா ஈஸ்வரா சாமி, எனக்கு வந்து இந்த வகுப்பு எடுக்க முடியல, என்னால ஒதுக்கி உட்கார முடியல. இறைவா எனக்கு யாருன்னா ஒரு ஆளை கை காமி, எல்லாமே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னும் போது உங்க ரூபத்துல வந்து உணர்த்தி இருக்காரு. அதுதான் விஷயம். நீங்க வந்து டெய்லி அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். வெளியே இருந்தா கூட மியூட் போட்டுட்டு அப்படியே கேட்பேங்க சார். ஆமா, டெய்லி அட்டன் பண்ணி. நீங்க எந்த ஊர்மா? நீங்க வித்யா மேடம் நீங்க எந்த ஊரு? சென்னை. சென்னைங்க சார், சென்னை கேகே நகர். கேகே நகர்மா. நான் வந்து இறைவனான கோரிக்கை வைக்கிறது உங்க ரூபமா தெரியுது இந்த நேரத்துல. இந்துமதியாமா உங்களுக்கு புரியுதுங்களா? சாமியான நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னா சாமி வந்து ஒரு ஆளை உணர்த்தி அமிச்சு விடுறாரு குரூப்புக்கு. அதுதான் இது 10வது கதவுன்றாங்க. எனக்கு கண்ணுல இருந்து தனித்தனியா ஊத்துது. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் செய்யல தாயே, நான் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் செய்யல. சாதாரண விஷயம்தான். என்ன பொறுத்த வரைக்கும் அடியன் செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவோ இருக்குமா. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை உண்மையிலேயே இதுக்கு மேல நான் வேகமா ஓட தோணும். ஏன்னா சாமியே உங்க கனவுல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இது 10வது கதவு, இந்த கடவுளை போனா ஞானத்துல போய் சேர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இது நான் சொல்லல, இறைவன் சொல்றாரு. அவ்வளவுதான். அப்ப எனக்கு உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாருன்னா, என் உயிர் போனாலும் இந்த வகுப்பு வந்து நிக்காம நன்னாகணும். அது இறைவன் சித்தம் மட்டுமே.
புரியுதுங்களா? நம்ம ஆமாங்கய்யா, வகுப்பு புரியுதுங்க, புரியுது. நம்ம வகுப்பு போட்டு இப்ப நீங்க வந்து உணர்ந்து நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி உணர்த்தி இருக்காரு, இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னும் போது நான் எதுவுமே பேசல. இப்ப மூஞ்சி முகம் தெரியல. எப்பயோ கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, கிளாஸுக்கு உள்ள வரீங்க. கிளாஸுக்கு உள்ள போது உங்களுக்கு கனவு வந்தது, எனக்கு கனவு வந்தது, ஐயா இது 10வது கதுவா இருக்கு, இந்த கதுவுல வாங்க, இதுல கேளுங்க. நீங்க கிட்டத்தட்ட வந்து வேற மன்றம் போயிருக்கேன், சித்தர் கோயில் போய் எங்கெங்கயோ போய் சுத்தி அலைஞ்சு கடைசியா இங்க வந்திருக்கீங்கன்னா இது யாரு நினைச்சது? இறைவன் கூட்ட பிச்சை மட்டுமே, நான் ஆமாங்க, கிடையாது. ஆமாங்கய்யா. திருவண்ணாமலை எல்லாம் சுத்தி இருக்கேங்கய்யா. இந்த கேள்விக்கு வழி தெரியாம ரமணாசிரமத்துல போய் உட்காந்து கண்ணுல தண்ணியோட உட்கார்ந்துருக்கேன். பிறவியில மாட்டாம இருக்கணும், எனக்கு வழிகாட்டு, யார் மூலமா சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் உண்டு. கடவுள் நம்ம கோரிக்கையை செவிசாய்ப்பாரு, அது வழி காட்டுவாரு, கடவுள் யார் மூலமா பேசுவாருன்ற நம்பிக்கை மட்டும். ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணி நான் எனக்கு ஆன்லைன்ல இந்த சேனல் கிடைச்சிதான் நான் டக்குன்னு டெலகிராம்ல உள்ள நுழைஞ்சதே. வந்திருக்கும்போது இப்போ ஒரு 10 நாளா தான் வரேன். ஒவ்வொரு டாபிக் வைக்கும்போது ரொம்ப விருப்பமா வந்து கேட்பேன். சரி, இன்னைக்கு டாபிக் பார்த்தா எல்லாமே இருந்தது. சரி, நம்ம போய் ஏதோ ஒண்ணுமே இன்னும் கத்துக்கல, அட்லீஸ்ட் இதை உள்ளவாறு நுழைவோமே அப்படின்னு தான் வந்தேன். இவங்க நம்ம அவங்க கதை, அந்த ஈஸ்வரன் அடிகளார் கதை சொல்லும் போதெல்லாம் இதுல நமக்கு செய்தி இருக்கு, நம்ம அதை நோட் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தாங்க இது வரைக்குமே எனக்கு தோணு. அதுதான்மா நான் திருப்பி ஒரே விஷயம் தான். உங்க கனவுல வந்து இறைவன் உணர்த்திருந்தார். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில நீங்க போய் பயணம் பண்ணுங்க என்ற உணர்த்தந்து யாரு? இறைவன் தானே, நான் கிடையாது. இப்ப நீங்க சொல்லிடா எனக்கே தெரியும், எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னா எனக்கே இன்பதிச்சு இருக்கீங்க, எனக்கே இன்பதிச்சா இருக்கு. ஏன்னா இந்த 10 நாளுக்கு முன்னாடிதான் என் கையில சங்கு வந்துடும். போன சனிக்கிழமை என் கையில வந்து சங்குநாதம் வந்தது. அப்ப இந்த சங்கு வரத்துக்கும் நீங்க சொல்ற இன்சிடென்ட்டுக்கும் பார்க்கும்போது நான் என்ன அவ்வளவு பெரிய விஷயத்தையா நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றத யோசிக்கிறேன். இப்போ உங்க கனவுல வந்து இந்த விஷயம் சொல்றாரு அப்படின்னா எனக்கு அங்க உணர்த்துறாரு, என்ன மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வகுப்பை நிறுத்தக்கூடாது, பின்னாடி இது எடுத்துட்டு போகணும், அது உணர்த்துறாரு. நிறைய பேருக்கு உபயோகமா இருக்குங்கய்யா. நான் அலைஞ்சி தேடி இருக்கேங்கய்யா, நல்லதா இந்த மாதிரி கிடைக்குமான்னு நான் ரொம்ப தேடி இருக்கேங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் உள்ளாந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல இந்த மாதிரி எல்லாம் கலியுகத்துல நடக்குமான்னு யோசிக்கிறேம்மா. என்னோட நம்பர் நோட் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு தொடர்பு கொள்ளுங்கம்மா. சரிங்கக்கா, கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. 7550 75. ஒரே செகண்ட். இந்துமதி அம்மா 75 50 50 25 25 04 04 25. நன்றிங்கய்யா. நான் கிளாஸ் முடிஞ்சதும் பண்ணிட்டுங்களா? உங்களுக்கு எப்போ ஃப்ரீங்கய்யா? எனக்கு நாளைக்கு கூட கூப்பிடுங்கம்மா, நாளைக்கு கூட கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க? நைட் 8 மணி அளவுல நீங்க ஃப்ரீயா தானமா இருப்பீங்க நீங்க? ஆமாங்கய்யா. இந்த நேரம் நான் எனக்குன்னு ஒதுக்கிட்டேங்கய்யா. எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த நேரம் எனக்காக, அந்த ஆன்மீக பயணத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்கேங்கய்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றிங்கய்யா. நீங்க நாளைக்கு தொடர்பு கொள்ளுங்கம்மா. நான் உங்களுக்கு நான் எப்படி என்ன உங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேன். சரிங்கய்யா, சரிங்க. சரிங்கம்மா சரிங்க. சரி, மூலிகை மகேந்திரன் ஐயா வணக்கம். மூலிகை மகேந்திரன் ஐயா, இந்துமதி அம்மா இருக்கீங்களா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு என்னமா தோணுது, இது ஒரு புது விஷயமா இல்ல? ஆக்சுவலா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதான் அம்மா சொல்றது என்னன்னா, நீ எங்கேயும் அலையாது, என்ன தேடு, உனக்கு எல்லாமே நான் தருவேன்னு சிவபெருமான் அவங்களுக்கு வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. நீ அங்கெல்லாம் போய் தேடுறீங்களே, நாயன்மார்கள்லாம் எப்படி பக்தி வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி பக்தி மூலியமாவே என்ன வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு இறைவன் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யாருக்குன்னா டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய விஷயத்த பகிர்ந்தோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம், புது புது அனுபவத்தை பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றிகள். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. வேற என்ன பேசுறதுன்னா பேச முடிச்சுக்கலாம். நன்றி. நித்யா கார்த்திகேயன் இருக்கீங்களா? இருக்கேங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்களோட இன்னைக்கு எப்படி இருந்தது?
ரொம்ப அருமையான கிளாஸுங்க சார் இன்னைக்கு. எனக்கு வந்து ஏதோ அவங்க பேசினது வந்து ரொம்ப வந்து எனக்கு ஒரு கில்ட் ஃபீலாக இருக்குது வேற. சரி, ரொம்ப நாளாக என்ன சொல்கிறது, அதான் இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன். இனிமேலாவது கற்றுக்கணும்னு தோணுச்சு இன்னைக்கு கிளாஸ் வந்ததுக்கப்புறம். கொஞ்சம் பாடணும். முன்னெல்லாம் சிவபுராணம் டெய்லியும் பாடிட்டு தான் அன்னைக்கு நாளே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் மறந்துட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. இனிமேலாச்சும் திரும்பவும் எல்லாமே பண்ணணுங்க சார். அவங்க ஸ்டோரி சொன்னாங்கல்ல, அதில் அவங்க சொன்னதில் வந்து அந்த திருநீலகண்டம் அந்த இது வந்துட்டு நான் முன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேங்க சார். நெகட்டிவ் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வந்து போகணும் அப்படின்னா ஒரு 108 டைம்ஸ் அது சொல்லுவேங்க சார். அது வந்து இன்னைக்கு அவங்க அந்த ஸ்டோரி மூலயமா அந்த கதை சொல்லும் போது எனக்கு சரி திரும்ப அதையும் சொல்லணும், நம்மளை சுற்றி ஒரு இது போட்ட மாதிரி அப்படின்னு நினச்சிட்டேன். நல்லா இருந்ததுங்க சார். அதுவும் அந்த அவங்க கனவுல வந்து சிவபெருமான் சொன்னது எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இருக்கு. அது இன்னைக்கு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா டவுட் சார். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவோ இருக்கு. ஏன்னா மக்களுக்கான சேவையை வந்து நிறைய விஷயம் செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம பாட வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு. ஆனா மக்களை வச்சு போய் சேர்க்கணும். அதுதான் விஷயம். நன்றி. சரிங்கப்பா, முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. நன்றி.